ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா புது வீடு கட்டிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறம் எடுத்த முதல் விலாக் இது. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோலாம் வீலாக்ஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பொருள்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நான் வீடெல்லாம் கழுவி கோலமெல்லாம் போட்டேன். ஏன்னா மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் போதே எந்திரிச்சு வீடெல்லாம் கழுவிட்டு சின்ன சின்னதாக கோலம் இந்த மாதிரி வாசப்படியில் வந்து லக்ஷ்மி பாதம் மாதிரி சின்ன சின்னதாக கோலம் போடுவாங்க வியாழக்கிழமை நாட்களில். வியாழக்கிழமையில் வந்து நான் லக்ஷ்மி அப்புறமா சாய்பாபா 2 சாமிக்கும் சேர்த்து விரதம் எடுத்திருக்கேன். அதனால் இருந்தாலும் எல்லா வியாழக்கிழமையிலையும் வந்து வீடு வந்து கழுவிட்டு இந்த மாதிரி வாசப்படியில் சின்ன சின்ன கோலம் வந்து போடணும். அதுக்கப்புறம் அம்மி உரல் இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலான ஏதாவது இருந்தாலும் அது பக்கத்தில் வந்து நம்ம கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா வாசப்படியிலையும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீர்க்கங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த விதை தான். நான் வந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 விதை போல் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா அது சின்ன சின்ன செடியான அப்புறமா அது எடுத்து வந்து நான் வேறு இடத்துல நட்டுடலான்னு சொல்லி இப்போ அந்த இடத்துலேருந்து நான் எல்லாத்தையும் பாதி வந்து பிடுங்கி எடுத்துட்டேன். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி ஒரு 5 செடியை இங்கே வைக்கிறேன். இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டை சுற்றி 4 சைடில் வந்து அந்த காம்பவுண்ட் மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நான் வைக்கிறேன். ஏன்னா 4 சைடும் வீட்டோட அந்த சைடில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டியிருக்கோம். அந்த 4 சைடில் வந்து மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் இப்போ வச்சுட்ருக்கோம். இப்போ வந்து இந்த சைடில் 4 வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பலாப்பழ செடி. இது வந்து பலாப்பழத்தோட விதையை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஒரு 10-20 போட்டு நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி செடி வர வரைக்கும் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ வந்து சின்ன சின்ன செடிகள்லாம் வந்துருச்சு. செடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்ல பலாப்பழம் அந்த கொட்டையோடு சேர்த்து இந்த செடி வந்து அப்படியே இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி பிடுங்கி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு இடத்துல நான் வந்து அதே மாதிரி அந்த சைடில், அதாவது அந்த வேலி மாதிரி சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி சைடில் சின்ன சின்னதாக வந்து பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த செடியை நான் வைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல வந்து 2 செடியும் ஒன்றா சேர்த்தோம் அந்த மாதிரி வைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா லைனாக வந்து அழகாக தெரியும். அதனால் அதோட வந்து வேலியில் வச்சா தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய மரமாக ஆகும் இது. அதனால் நம்ம வந்து வேலி சைடில் மாதிரி வைக்கணும். இந்த பக்கம் அதே போல் நிறைய செடி வந்து நான் வச்சிடுறேன். இன்னும் நிறைய செடி இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து பப்பாளி, அப்புறம் பலாப்பழம், மாம்பழம், அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய், பாகற்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி எல்லா விதைகளுமே ஒரே இடத்துல வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு நிலத்தில் பயிர் வைக்கும் போது எப்படி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடியான அப்புறமா எடுத்துகிட்டு வந்து சைடில் வைப்போம். அந்த மாதிரி தான் நான் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடியாக வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். குளிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். காலையில் வந்து கொஞ்சம் டைம் இருந்தது. நான் கொஞ்சம் இருட்டின டைம்லேயே எந்திரிச்சதுனால மழை ரொம்ப நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் வந்து நான் வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கலை, அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பள்ளங்களை தோண்டி நல்லா வந்து மழை வந்து பொதுன்னு இருக்குது சேர் மாதிரி. அதனால் வந்து சும்மா ஒரு குத்துனாலே வந்து அப்படியே வந்து பள்ளம் நல்லா பெருசாகிருச்சு. அதில் நான் வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு 5-6 பலாப்பழ செடியும் வச்சுட்டேன். மீதி வந்து இருக்குது. அதை வந்து நான் நாளைக்கு தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எவ்வளோ செடி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து வெள்ளரிக்காய் செடி. வெள்ளரிக்காயில் வந்து ஒரு 2 வெள்ளரிக்காய் வந்திருக்கு. அந்த பக்கமாக இருக்குது சைடில். பூசணிக்காய் செடி, இதில் வந்து காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பப்பாளி செடி நிறைய இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த ஓரத்தில் சைடில் வந்து நான் இப்போ பாதி வந்து அங்கே வச்சுருக்கேன். அந்த சைடில் வந்து பீர்க்கங்காய் வச்சுருந்தேன் அந்த சைடில். இப்போ பசங்க நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, நான் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு ஒரு ரெடியாக துவைச்சிட்டு வந்துடுவேன். குழந்தைங்க அதுக்குள்ளே தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. நான் வரதுக்குள்ளே குளித்து முடிச்சு நான் வரதுக்குள்ளே அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க. நான் வந்து அப்புறமா வீடெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்பேன். இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்த அப்புறமா வந்து நான் அப்படியே வந்து துணியெல்லாம் துவைச்சிருவேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம், காட்டன் சேரீ வந்து ஐரன் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா, இந்த மாதிரி நான் கட்டிகிட்டு இருந்த புடவையை நல்லா சுத்தமாக துவைச்ச அப்புறமா இப்படி புழியணும். நல்லா டைட்டாக பிடிச்சி இப்படி புழிஞ்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆயிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதறிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை காய வைக்கணும். ஒரிஷாவில் வந்து சரி, நார்த் சைடில் மோஸ்ட்லி வந்து சேரீயை விட காட்டன் புடவை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து தலையில் வச்சா நமக்கு அப்படியே ஸ்ட்ரிப்பாக வந்து நிற்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து காட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காட்டன் சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து அப்புறமா ஒரிஷா வந்து அப்புறமா இப்போ இந்த மாதிரி காய வைக்கும்போது நம்ம நல்லா உதறிட்டு காய வைக்கணும்.
மேலே வந்து போட்ட அப்புறமாவே சைடில் இருக்க அந்த ஃப்ளீட்ஸ்லாம் அப்படி கையில் எடுத்து விடணும். அதுக்கப்புறம் நல்லா வந்து எல்லா பக்கமும் இப்படி உதறி விட்டுடணும். இந்த மாதிரி பண்ணி நம்ம காய வச்சோம்னா காட்டன் சாரீ ஐரன் பண்ணாமலே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்படி நல்லா தட்டி விட்டுக்கணும். இப்படி நல்லா இழுத்து காய வச்சாச்சு. இந்த சைட்லலாம் இந்த ஃப்ளீட்ஸ் இருக்க இடத்துலலாம் நல்லா வந்து கையில் இழுத்து விடணும். அப்போ தான் வந்து காயும் போது அது அப்படியே காயும், நம்ம அப்படியே மடித்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரி, இது முடிஞ்சிருச்சு. நான் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு அப்புறம் பவுடர், குங்குமம், மை, அந்த மாதிரி லிப்ஸ்டிக், ஜஸ்ட் அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக க்ரீமோ டோனர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவும் காட்டன் சாரி தான், கட்டியாச்சு. இது சிம்பிளான மெத்தட். நம்ம எப்போவுமே சாரீ கட்டுற மாதிரி தான் வியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தலையில் துணி வச்சாச்சு. இப்போ சாமி பூஜை பண்ணுவேன். அடுத்ததாக நான் குளிச்சுட்டு வரும்போது தண்ணி கொண்டு வந்து கைப்படாமல் நம்ம தண்ணி வந்து அப்படியே குழாலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே வச்சுருவேன். அப்புறமா வந்து பூஜை பண்ணும்போது நான் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி பூஜை பண்ணுவேன். இப்போ நான் வெளியே போய் பூ அறுக்க போகிறேன். அதனால் முகத்தை நல்லா கவர் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வெளியே போக போகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில், நார்த் சைடில் வந்து அந்தளவுக்கு அதிகமாக லேடிஸ்லாம் வெளியே போக முடியாது. அது மோஸ்ட்லி ஒடிஷாவில். இப்போ இந்த மாதிரி இங்கே வந்து பக்கத்துலேயே, வீட்டு பக்கத்துலேயே செடி இருக்குது. அங்கே வந்து நான் பூவெல்லாம் பறிச்சிக்கிறேன். இந்த பூ வந்து இந்த மாதிரி சைடில், அதாவது ரோட் சைடில் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால தான் நான் வெளியே போகிறேன். அந்த பக்கம் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். இப்போ கூட வெளியே யாரும் இல்லை, இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நான் வெளியில் வந்திருக்கேன். வெளியே யாரும் இல்லை. அப்படி வெளியே யாராவது வர மாதிரி இருந்தால் நான் டக்குன்னு வந்து உள்ளே வந்துடுவேன். இப்போ கொஞ்சமாக நான் வந்து பூ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாமிக்கு பூஜை பண்ணுற அளவுக்கு. அதிகமாக வந்து மாலை எல்லாம் கட்டி பூஜை பண்ணுற மாதிரி நிறைய அதிகமாக பூ வந்துருந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்து மாலை கட்டி சாமிக்கு பூஜை பண்ணலாம். பூ வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது மழைக்காலம்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தான் பூ இருக்குது. நான் வந்து எல்லா பூவையும் அறுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ணலாம். அதுவும் வந்து காலையில் நிறைய பேர் வந்து எல்லாருமே பூ எடுத்துகிட்டு போவாங்க கோயிலுக்காக. அதனால் இன்னும் கொஞ்சமாக தான் இருந்தது. நான் போய் இப்போ எடுத்துகிட்டு வரேன். இந்த பூ வந்து அறுக்கும் போது கண்டிப்பாக பார்த்து அறுக்கணுங்க. ஏன்னா அதில் வந்து வெள்ளை கலர் இந்த பூவில் வந்து பால் வரும். நம்ம பூ அறுக்கும் போது நம்ம கண்ணில் பட்டுடும். அதனால் பார்த்து வந்து பூ நம்ம அறுக்கணும். அதுவும் வந்து அறுக்கும்போது மேலே பார்த்துட்டு அறுக்கக்கூடாது, கீழே வந்து பார்த்துட்டு அறுக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பூவையும் அறுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து சந்தனம் கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி வச்சாச்சு. சாமிக்கு வந்து இந்த மாதிரி பழைய பூலாம் வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் தொட்டு பூ இந்த மாதிரி சாமிக்கு நல்லா தெளித்து விட்டுடணும். அதுக்கப்புறமா வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு நம்ம பூஜை பண்ண போகிறோம். சந்தனம் குங்குமன்றது வந்து சந்தனம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ சிவபெருமானுக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீராம ஜெயம், அந்த மாதிரி ஹனுமன் சாமிக்கு, அதுக்கப்புறம் விநாயகர் சாமிக்கு, இவங்களுக்கெல்லாம் சந்தனம் மட்டும் வச்சுப்போம். லக்ஷ்மி சாமி, அம்மன் சாமி, இவங்களுக்கெல்லாம் வந்து சந்தனம் வச்சு அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சுருவோம். இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது வச்சுப்போம். இப்போ நான் சந்தனம் வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து குங்குமம். இந்த விரலை யூஸ் பண்ணி தான் நம்ம சந்தனமும் குங்குமம் வைக்கணும். ஆள்காட்டி விரல் வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல விஷயம், மெடிசன் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, பொட்டு வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம சந்தனம் குங்குமம் வச்சு சாமிக்கு பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததாக இப்போ வந்து பூ எடுத்து இதே போல் எல்லா சாமிக்கும் நான் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சு பூவும் வச்சுட்டேன். இப்போ வந்து என் விளக்கேற்றிட்டு ஊதுவத்தி கொளுத்தி அதுக்கப்புறம் பூஜை. நம்ம வந்து எந்த பிரசாதம் வைக்கணும்னு, இப்போ வீட்டில் வந்து எந்த பிரசாதம் இருக்கோ அதை வச்சுக்கலாம். சர்க்கரை, கல்கண்டு இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம வாங்கி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். சாமிக்கு பூஜை பண்ணும்போது வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றுறது. நார்த் சைட்லன்னு இல்லை, நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம இந்து முறைப்படி கண்டிப்பாக சாமி இப்படி தான் கும்பிடுவோம். இந்த மாதிரி வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறது நம்ம விருப்பப்படி நம்ம எப்படி வேணாலும் சாமிக்கு பூஜை பண்ணலாம். நாங்கள் வந்து தினமும் இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து ஊதுவத்தியும் சுற்றிட்டு நம்ம வந்து சர்க்கரை கொஞ்சம் வச்சுருக்கேன் தட்டில். ஏற்கனவே அந்த தட்டில் வந்து சர்க்கரையில் ஒரு பூ வந்து தொட்டு பூவில் கொஞ்சம் தண்ணி தட்டி கொஞ்சமாக வந்து தண்ணி பூவில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை 4 சைடு வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமிக்கிட்ட வச்சுட்டு கையை வந்து 3 தடவை இப்படி தட்டிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை வந்து இப்படி காட்டிட்டு கீழே வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து மணி அடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. நான் இதை வந்து கொஞ்சம் கம்மியான பாட்லேயே நிப்பாட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் 2 வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு.
சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம குக்கிங் தான். இப்போ இன்னும் சாமி பூஜை முடியல. அடுத்ததாக வந்து வீட்டில் நம்ம வச்சுருக்க பைக்கு, வேறு பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து பூஜை பண்ணணும். அந்த பொருட்களுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியை வந்து பூவில் தொட்டு தெளிச்சுட்டு ஊதுவத்தி சுற்றி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஊதுவத்தி காமிச்சு நம்ம பூஜை பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா துளசி செடிக்கிட்ட நான் ஏற்கனவே கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ ஊதுவத்தி வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா பூ வச்சு தண்ணி ஊற்றிட்டு பூஜை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தினமும் காலையில் பூஜை பண்ணும்போது நம்ம துளசி இலை வந்து ஒரு 5, 3, 7 அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம பூஜை பண்ணதுக்காகவும் சாப்பிட்லாம், அதோடு வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்காகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கடுத்து இப்போ பூஜை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து குக்கிங் என்னென்ன சமையல்லாம் செய்வேன் காலையில் டைமில் அப்படின்னு சொல்லி ரொட்டீன் பார்க்கலாம். வீலாக் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.